ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 1வது வசனம். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். ஆம் தேவஜனமே, இந்த நாள் பெந்தெகோஸ்தே நாள் என்று சொல்லி நம்முடைய சபைகளிலே நாம் ஆராதிக்கிறோம், கொண்டாடுகிறோம். பெந்தெகோஸ்தே நாள் என்பது, பெந்தெகோஸ்தே என்று சொல்லும் பொழுது பழைய ஏற்பாட்டில் ஒரு அறுவடையை குறிக்கிறதா இருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்ற ஒரு நாளாக இந்த பெந்தெகோஸ்தே நாள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், 120 பேர் மேல் வீட்டறையிலே கூடி இருக்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி ஒவ்வொருவரும் அவரவர்கள் அக்கினி அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். பலத்த காற்று உண்டாகிறது, அது ஒரு முழக்கம் உண்டாகி அந்த வீடு முழுவதும் நிரம்புகிறதை பார்க்கிறோம். அக்கினி மயமான நாவுகளாக இதோ பரிசுத்த ஆவியானவர் சீஷர்கள் மீது இறங்கி வருகிறதை பார்க்கிறோம். ஆம் தேவஜனமே, இந்த நாளை நினைவு கூறுகிற, இந்த பெந்தெகோஸ்தே நாளை கொண்டாடுகிற நமக்கும் கர்த்தர் அதைத்தான் நமக்கு கூறுகிறார். என்ன கூறுகிறார்? யார் அவரிடம் விசுவாசமாய் இருக்கிறார்களோ, தேவனை முன்னிறுத்துகிறார்களோ, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார்களோ, தேவனை நேசிக்கிறார்களோ, அவர்கள் எல்லார் மீதும் கர்த்தர் அவருடைய அபிஷேகத்தை நிரப்ப வல்லவராயிருக்கிறார். ஆம் தேவஜனமே, யோவேல் எழுதின தீர்க்க தரிசன புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோமே, மாம்சமான யாவர் மேலுமே ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ அதை தான் நாம் இந்த நாளிலே நினைவு கூற வேண்டும். நான் பாவியா இருக்கிறேனே, என்னை கர்த்தர் நேசிப்பாரா, என்னை அபிஷேகிப்பாரா, என் பாவத்தை மன்னிப்பாரா என்று சொல்லி பாவத்திற்கு பரிகாரம் தேடுவதை விட்டுவிட்டு, நான் தேவனுடைய மகன், நான் தேவனுடைய மகள், அவருடைய அபிஷேகத்தினால் நான் நிரப்பப்பட உள்ளேன் என்று சொல்லி வாஞ்சை உள்ளவர்களாக இந்த நாளிலே ஆலயத்திற்கு செல்லுங்கள். எனவே தேவ ஜனமே, ஆவியானவருடைய அபிஷேக நாளை ஒருமனப்பட்டு எப்படி சீஷர்கள் கூடியிருந்து பெற்றுக்கொண்டார்களோ, அதே போல நாமும் ஒருமனமாய் இந்த நாளிலே தேவாலயத்திற்கு சென்று அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம். ஆமேன். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக ராஜா அப்பா, பெந்தெகோஸ்தே நாளை கொண்டாடுகிற நாங்கள் சுவாமி, அறுவடை பண்டிகையாக, பரிசுத்த ஆவியானவருடைய அறுவடையின் நாளாக, எங்கள் வாழ்க்கையிலே ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நாளாக, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம், நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற தேற்றர வாளனுடைய அபிஷேகம் சகாலத்தையும் எங்களுக்கு போதிக்கிறதாய், சகாலத்தையும் எங்களுக்கு கொண்டு வருகிறதாய் இருக்கும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசித்து, வியாதிகளை சுகமாக்குகிற அபிஷேகம், வேதனைகளை மாற்றுகிற அபிஷேகம், மலட்டை மாற்றுகிற அபிஷேகம், தடைகளை நீக்குகிற அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அபிஷேகத்தை இந்த நாளில் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். அப்பா, வாஞ்சையா இருந்து அதை பெற்றுக்கொள்ள எங்கள் இருதயத்தை திறக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.